நிகரில்லா பேரரசர். அத்தியாயம் 1. என் பெயர் ஆதித்யன். ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தில் நடைபெறும் நட்சத்திர ஆசி பெரும்பிழா என்னும் விழா என் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வாழும் மண்டலத்திலிருந்து ஒரு ஆற்றலை மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். மக்கள் அனைவரும் ஆன்மீக குலத்தின் முன் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவார்கள். நட்சத்திரங்களின் அருளை பெறுவதே இதன் நோக்கம். ஆனால் நான் தியானம் செய்ய தொடங்கும் போது மட்டும் என் தியானத்தை இடையூறு செய்யும் வண்ணம் பல உருவங்கள் என் நினைவில் வந்து செல்கின்றன. அதில் ஒரு பெரும் தெய்வீக சக்தி கொண்ட தெய்வீக குமாரன், ஒரு பிரம்மாண்டமான அசுரன் மற்றும் பல தெய்வங்கள் தோன்றி மறைகின்றன. சிறுவயது முதல் இன்று வரை இந்த காட்சிகள் எனக்கு தொடர்ந்து வந்தாலும், அந்த உருவங்கள் என்னிடம் பேசுவது போல தோன்றினாலும் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாளை நான் 15 வயதை பூர்த்தி செய்யும் நாள். ஞானபிதா நடத்தும் சிறப்பு தியான நிகழ்வு நடைபெற உள்ளது. என்னைப் போலவே மற்றவர்களும் இந்த ஆசி பெறும் தியானத்தில் அமர்வார்கள். தியானம் கலையாமல் இருந்தால் மட்டுமே நட்சத்திரங்களின் ஆசி கிடைக்கும். ஆனால் என் நினைவில் வந்து செல்லும் இந்த காட்சிகள் என் தியானத்தை கலைத்து விடுமோ என்ற பயம் என் மனதில் குடிகொண்டது. நான் ஒரு இளவரசன் என்பதினால் நட்சத்திரங்களின் ஆசி எனக்கு கிடைக்காமல் போனால் அது நாட்டின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடுமோ என்ற பதட்டம் ஆதித்யனை ஆட்கொண்டது. என்ன செய்வது என்று தெரியாமல் என் மேகமலை தேசத்திலிருந்து நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த மண்டலத்தை வெறித்து பார்த்தபடி இளவரசன் ஆதித்யன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அப்படியே ஒரு நாள் கழிந்தது. மறுநாள் இரவு நிலவொளியின் ஒளியில் இளவரசன் ஆதித்யன் உட்பட 15 வயது நிறைவு பெறும் இளைஞர்கள் அனைவரும் தெய்வீக புனித குலத்தைச் சுற்றி அமர்ந்திருந்தனர். தியானம் தொடங்கியது. ஒவ்வொரு இளைஞனும் மனமுருகி தியானத்தில் ஆழ்ந்திருக்க, ஒரு சிலருக்கு நட்சத்திரங்களிலிருந்து ஆசிகள் கிடைக்க தொடங்கின. வெகுநேரமாகியும் சிலருக்கு மட்டும் நட்சத்திர ஆசி கிடைக்கவில்லை. அவர்களில் இளவரசன் ஆதித்யனும் ஒருவன். இதை கண்ட ஞானபிதாவும் அரசர் வீர மார்த்தாண்ட ஆதித்யரும் கலக்கமடைந்தனர். அப்போது தியான நிலையில் இருந்த இளவரசனை சுற்றி ஆன்மீக அதிர்வு ஏற்பட தொடங்கியது. கண்களை மூடியிருந்த ஆதித்யன் தன்னிலை மறந்து இடது கையை வானை நோக்கி உயர்த்தினான். அதே சமயம் அரசரின் இடுப்பில் இருந்த தெய்வீக சக்தியும் புனிதத்துவமும் கொண்ட மூதாதையரின் அரசவாள் அவர் அனுமதியின்றி நடுங்கத் தொடங்கியது. திடீரென்று அந்த வாள் உரையிலிருந்து வெளியேறி மின்னல் வேகத்தில் இளவரசனின் கரத்தை சென்றடைந்தது. அவனை சுற்றி ஏற்பட்ட சலசலப்பு ஒரு நொடியில் அமைதியானது. அடுத்த நொடி இளவரசன் ஆதித்யன் தன் கண்களை திறந்தான். அவன் கண்கள் இதுவரை பார்த்திராத தெய்வீக ஒளியுடன் பிரகாசித்தன. கனத்த குரலில், நிகரில்லா பேரரசர் ஆதித்ய சக்கரவர்த்தியின் வம்சத்தில் வந்த நான், ஆதித்ய வீரன் எனும் நான், என் மூதாதையின் இரத்த வழி தோன்றல். என் மூதாதையால் முடிக்க முடியாமல் போன இலக்கை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அன்று அவருக்கு நீங்கள் எப்படி அடிபணிந்தீர்களோ அதே போல என் சொல்லுக்கும் நீங்கள் அடிபணிய வேண்டும். ஆகவே உங்கள் சக்தியை எனக்கு சமர்ப்பியுங்கள் என்று கம்பீரமாக கர்ஜித்தான். அவனது குரல் இதுவரை அந்த தேசத்தில் எவரும் கேட்டிராத ஒரு வீரத்தையும் பேரரசருக்கான ஆற்றலையும் உறுதியையும் கொண்டிருந்தது. அனைவரும் வியந்து நின்றனர். ஞானபிதா, அரசர் உட்பட எல்லோரும் ஆதித்யனின் இந்த திடீர் மாற்றத்தை கண்டு பிரமித்து போயினர். அந்த கணம் அவன் வெறும் இளவரசன் அல்ல, நிகரில்லா பேரரசர் ஆதித்ய சக்கரவர்த்தியின் ஆற்றல் அவனுக்குள் புகுந்துவிட்டதை உணர்ந்தனர். அவன் கையில் இருந்த வாள் அந்த பிரபஞ்ச சக்தியின் அடையாளமாக மின்னிக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி இளவரசன் தன் கையில் இருந்த வாளின் கூர்முனையை இறுக்கி பிடித்தான். ஆனால் இரத்த துளிகள் வழியாமல் அவன் கையிலிருந்து வெளிவந்த இரத்தம் மேல் நோக்கி பாய்ந்து வானில் பரவி ஆற்றல் பெருகத் தொடங்கியது. கண்முன்னே அந்த இரத்த துளிகள் பிரம்மாண்டமான செந்நிற பிழம்பாக மாறி தீயாய் சுடர்விட்டன. அதனுள் ஒரு தெய்வீக போர் கடவுளின் ஆற்றல் ஒளிர்ந்தது. திடீரென்று ஆன்மீக குளம் நடுங்கத் தொடங்கியது. அது பிரதிபலித்துக் கொண்டிருந்த நிலவொளியின் ஆற்றல் வெள்ளமென எழுந்து அந்த நெருப்பு பிழம்பை சுற்றி வளையமாக பாய்ந்தது. அடுத்த கணமே மரங்களும் செடிகளும் மெல்ல ஆடத் தொடங்கின. மெல்லிய பச்சை நிற விண்வெளி பூச்சிகளைப் போல இயற்கை ஆற்றல் மெல்லிய தூள்களாக செடிகொடிகளிடமிருந்து வெளிப்பட்டு அந்த செந்நிற பிழம்பை சுற்றி இரண்டாவது வளையமாக சுழன்றது. அதே நொடியில் ஆகாயத்தில் 12 வெவ்வேறு வண்ணங்களில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கத் தொடங்கின. அப்போது யாரும் அறிந்திராத ஒரு பிரம்மாண்டமான கர்ஜனை வானில் ஒலித்தது. அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் ஆதித்யன் கையில் இருந்த வாளின் ரத்தம் படிந்த பகுதியில் ஒரு சிம்ம யாழியின் உருவம் தெரிந்தது. அதை அரசரும் ஞானபிதாவும் தவிர வேறு யாராலும் தெளிவாக காண முடியவில்லை. அந்த 12 நட்சத்திரங்களின் ஆற்றலும் 3 தெய்வங்களின் எச்சங்களும் ரகசியமாக ஆதித்யனின் உடலுக்குள் கலந்தன. திடீரென அவன் ஆகாயத்தை நோக்கி உயர்ந்தான். அந்த பிரபஞ்ச சக்திகள் அவனுள் சங்கமித்ததை அரசரும் ஞானபிதாவும் மட்டுமே காண முடிந்தது.